Welcome to Talk and Mog YouTube channel. This is Rudrapriya and the session is Banking Awareness Series episode 6. So India's top educators, top batches are available in an academy. If you are interested, get enrolled. Combat வந்து every Sunday 10 a.m. Don't forget. So types of risk and banking பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். So last videoவில் what is risk and major two types of risk like systematic risk and unsystematic risk. ஸோ இது ரெண்டும் எப்படியெல்லாம் ஒரு மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் லைக் 11 டைப்ஸ் ஆஃப் ஃபர்தர் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிஸ்கோட நேம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த தடவை இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க், ஈக்விட்டி ரிஸ்க், கமாடிட்டி ரிஸ்க். ஸோ இந்த 5 ரிஸ்க்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்தர் 6 ரிஸ்க்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த ரிஸ்க் இன் விச் a borrower is unable to pay the interest or principal on its debt obligation. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்கேன். என்னால் கடனை திரும்ப கட்ட முடியல. இப்போ பேண்டமிக்னால என்னால் கட்ட முடியல. நான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனி வந்து ஓடவே இல்லை பிகாஸ் ஆஃப் ஃபுல் லாக்டவுன். அப்படின்னா நான் எப்படி கடனை கட்ட முடியும் அடுத்த மாதம்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் that becomes a credit of default risk. So a borrower is unable to pay a interest or principalே சில நேரம் கட்ட முடியாமல் போகலாம். எனக்கு சரியான ப்ராஃபிட் வரல என் கம்பெனிலேருந்து அப்படின்னா நான் எங்கேருந்து காசை புரட்டுவேன்? ஸோ பிரின்சிபலே கட்ட முடியாமல் கூட போகலாம். பிரின்சிபல் ஆன் இட்ஸ் டெப்த் ஆப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து த பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் டிஃபைன்ஸ் கிரெடிட் ரிஸ்க். ஸோ இதில் வந்து ஃபர்தராக இனிமேல் பார்க்கும்போதெல்லாம் பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன். ஸோ அவங்க தான் ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் வந்து சர்டைன் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் லைன்ஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க ஆர் அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற எக்ஸாம் டென்ஷனில் லைக் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிறதே சிஏ ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் இங்கிலீஷ் ஆர் எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டின்னு இருக்கலாம், இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங் இப்படி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் சிஏ ஓப்பன் ஆகும்போது யூ வில் பி கம்ப்ளீட்லி இன் அ டென்ஷன் ஆர் ஹரி. ஏன்னா அப்கமிங் செக்ஷன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் வேறு அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை 1 டைம் மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கு மேலே அந்த கொஷினோட டீல் பண்ணாதீங்க, திரும்ப ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் குழப்பம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் தெளிவாக ஒரு கொஷின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 கிளிக் அவ்வளோதான். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு பேங்கிங் டெர்மினாலஜி வச்சு ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்து ஸ்கிப் பண்ண தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் போகிற போக்கில் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கீவேர்ட் பார்த்தோன்னே ஆப்ஷனில் அந்த கிரெடிட் டிஃபால்ட் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. இருந்துச்சுன்னா கிளிக், இஃப் யூ ஆர் நாட் ஷுர் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ இந்த கீவேர்ட் வந்து இந்த ரிஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்ஸ் பார்க்குற 11 ரிஸ்க்ஸ்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்கில் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னா த பொட்டன்ஷியல் தட் அ பேங்க் பாரோவர் or a counterparty will fail to meet its payment obligations regarding the terms agreed with the bank. ஸோ நான் வந்து மாதம் 100 கட்டுவேன் ஃபார் மை கடன் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் நான் கட்டுவேன்னு சொல்லி தான் கடன் வாங்கியிருப்பேன். ஸோ அதை கட்ட முடியாமல் போகிறப்போ தேட் கம்ஸ் அண்டர் கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்க். ஸோ அதை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க, பட் இந்த லைன்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. The potential that the a bank borrower or a counterparty will fail to meet its payment obligations regarding the terms agreed with the bank. அதுதான் credit default risk. யார் சொல்லியிருக்கா? பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் சொல்லியிருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் போத் அன்சர்டனிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் த பேங்க்ஸ் டியூஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டியூஸ் ஆன் டைம். ஸோ ரெண்டையுமே இது பண்ணும். நான் வந்து போன மாதம் எனக்கு வந்து அவ்வளோவா ப்ராஃபிட் வரல என் கம்பெனிலன்ற போது நான் வந்து கடனை கட்டியிருக்கவே மாட்டேன். லைக் நான் மாதம் கட்ட வேண்டிய
அந்த என்னோடய தவணையை வந்து நான் கட்டியிருக்க மாட்டேன் அப்படின்ற போது, பட் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நான் நினச்சதை விட நிறையா ப்ராஃபிட் வருது அப்படின்ற போது போன மாதத்தையும் கட்டுவேன், இந்த மாதத்தையும் கட்டுவேன். பட் போன மாதம் நான் கட்டாதது வந்து கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்கில் வந்துடும். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் டியூஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டியூஸ் ஆன் டைம் நான் கட்டலைனாலும் அது வந்து கிரெடிட் டிஃபால்ட் ரிஸ்க் தான். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்க் பார்த்துருக்கோம். ஸோ பாரோவர் இஸ் unable to pay the interest or principal on its debt obligation அப்படின்னா கிரெடிட் ஆஃப் டிஃபால்ட் ரிஸ்க். இது வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லைன். பட் ஆக்சுவல் டெஃபனேஷன் எப்போவுமே எக்ஸ்ப்ளனேஷன் வேறு, டெஃபனேஷன் வேறு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன லாங்குவேஜில் வேணாலும் பண்ணலாம். பட் டெஃபனிஷன் இஸ் அ டெஃபனிஷன், அது நம்ம எப்போவுமே மாற்றக்கூடாது. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். தட் இஸ் a bank borrower or a counterparty will fail to meet its payment obligations regarding the terms agreed with the bank. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து அது வந்து சொல்லியிருக்காங்க. என்னவாகவும் இருக்கலாம், அன்சர்டினிட்டிஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நான் காசு கட்டாமல் போகணும், ஆர் காசை வந்து ஆன் டைம் பே பண்ணாமல் போனாலும் அது வந்து கிரெடிட் ரிஸ்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் clear with this slide. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், மார்க்கெட் ரிஸ்க். த பேசல் கமிட்டி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ரிஸ்க் ஆஃப் லாஸஸ் இன் ஆன் பேலன்ஸ் ஆர் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் தட் அரைசஸ் ஃப்ரம் த மூமெண்ட் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஒரு மார்க்கெட் பிளேஸில் நம்ம வந்து பேலன்ஸும் இருக்கும். அதாவது நம்ம போடுற ஒரு 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 கம்பெனியில் நான் வந்து என்னோட ஷேர் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். லைக் ப்ராஃபிட் போனாலும் ஓகே, ஆர் நியூட்ரலில் இருந்தாலும் ஓகே, பட் ஆஃப் பேலன்ஸ்லேயும் சம்டைம்ஸ் போடலாம். ஸோ ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் தட் அரைசஸ் ஃப்ரம் த மூமெண்ட் இன் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மாற என்னோடய இதுவும் மாறும், என்னோடய ஷேரும் மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றமும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃப் லாஸஸ் இன் ஆன் பேலன்ஸ் ஆர் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன்ஸ் தட் அரைசஸ் ஃப்ரம் த மூமெண்ட் இன் த மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் ரிஸ்க் இஸ் more prominent for the bank present in the investment banking. So sometimes வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸும் இருக்கும். ஸோ பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. லைக் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது மார்க்கெட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும், ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேசிக் ஷேர்னால் என்ன, நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இன்றைக்கி நெஃப்டி 50 இவ்வளோ உயர்ந்திருக்கு, இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் பிஎஸ்சி வந்து இவ்வளோ கூடி இருக்குது, குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மூலியமாக நம்ம இப்போது நான் ஒரு பேங்க்கு நான் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ற போது அதோட ப்ராஃபிட்டுக்கு கூடுனாலும் சரி, ப்ராஃபிட்டே வராமல் நெகட்டிவில் போனாலும் சரி, ஸோ லாஸ் ஆகுது அப்படின்னாலும் அது வந்து மார்க்கெட் ரிஸ்க்காக பார்க்கப்படும். ஸோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் சொல்ல டிவியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தட் இஸ் திஸ். அதாவது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒருத்தவங்க நம்பி நான் போடுறேன் அப்படின்னா தே கான்ட் அஷ்யூர் மீ தட் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்னு. இட் கேன் பி அது வந்து லாஸ்லேயும் இருக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பேசல் கமிட்டி எப்படி சொல்லியிருக்காங்க, ரிஸ்க் ஆஃப் லாஸஸ் இன் ஆன் பேலன்ஸ் ஆர் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் தட் அரைசஸ் ஃப்ரம் த மூமெண்ட் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இன்வால்வ் ஆகிற பேங்க்ஸுக்கு தான் இது பொருந்தும். 4 மார்க்கெட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க்குனா என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஈக்விட்டி ரிஸ்க் இருக்குது, கமாடிட்டி ரிஸ்க் இருக்குது, அண்ட் இது 3 மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க்னா என்னென்னு பார்ப்போம். இட் காசஸ் பொட்டன்ஷியல் லாஸஸ் டியூ டு மூமெண்ட்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து மாறும் இல்லையா. இப்போது ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அவங்கக்கிட்ட 1 lakhக்கு மேலே டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாக்டவுன் வேறு வந்துருச்சு. வீட்டில் காசை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நிறைய காசு வச்சுருக்கவங்க என்ன நினைக்கலாம், சரி ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். யூஸ்வலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலே 3.5 தான் கிடைக்கும், இங்கே டபுள் த ரேட் கொடுக்கலாம், அங்கே போய் போட்டு வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த 1 lakh வந்து 50,000 வந்து எஸ்பிஐலையும் 50,000 ஒரு ஐசிஐசிஐ பேங்க்லையும் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நான் வித்ட்ராவல் பண்ணிட்டேனாலே அவங்களுக்கு வந்து டெபாசிட் ரேட் வந்து கம்மியாகும். காசா ரேஷியோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து டோட்டல் டெபாசிட் டிவைட் பண்ணும்போது கம்மியாகும். அப்போ அவங்களுக்கு கம்மியாகி
நான் என்ன பண்ணிடுறேன், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் போய் போடுறேன். 1 lakh அண்ட் கையில் ஒரு 50,000 வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். 1,50,000 போய் நான் அங்கே போடும்போது அப்போ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட டோட்டல் டெபாசிட் வந்து அதிகமாகும். ஸோ தட் அவங்க காசா ரேஷியோ வந்து அதிகமாகும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நம்மளுக்கு நிறையா கொடுக்கும்போது இட் டிஃபர்ஸ். அண்ட் 2 பேங்க் லைக் எஸ்பிஐயும் ஐசிஐசியும் 50,000 கம்மியாயிடுச்சு இப்போது. ஸோ இதெல்லாம் தான் மூமெண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ மூமெண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால அரைவாகிறது தான் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க். திஸ் ரிஸ்க் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் பேங்க்ஸ் அசட் யூஸ்வலி ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட்லி லாங்கர் மெச்சூரிட்டி தேட் திஸ் லயபிலிட்டியை விட சொல்லியிருக்க மெச்சூரிட்டியை விட அதிகமான டேஸ் வந்து போகும். நான் வந்து 12 monthsக்குள்ளே நான் அவங்கக்கிட்ட வாங்கின கடனை வந்து நான் செலுத்தி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நான் சரியான ப்ராஃபிட் வரல, இன்னும் 1 மாதம் ப்ராஃபிட்டே இல்லை, இன்னொரு மாதம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது, ஸோ 2 மாதத்தையும் சேர்த்து நான் 1 மாதத்தில் போடுறேன் அப்படின்னாலும் அப்போ வந்து அந்த மெச்சூரிட்டி டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரிஸ்க் அரைசஸ் பிகாஸ் a bank's assets usually have a significantly longer maturity than its liabilities. லயபிலிட்டினா பொறுப்புன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன் த பேங்கிங் லாங்குவேஜ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ கால்ட் அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதை வந்து அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க்னால் என்னென்னு பார்த்தோம், மூமெண்ட்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க யூஸ்வலாக அப்படின்னா, இது எப்போ அரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லைக் சிக்னிஃபிகண்ட்லி லாங்கர் மெச்சூரிட்டி தேன் இட்ஸ் லயபிலிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனேஜ் பண்ணுறவங்கள அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன் அ பேங்கிங் லாங்குவேஜ். So next, equity risk. It causes potential losses due to changes in stock prices as banks accept equity against disbursing loan. எப்போல்லாம் இது காஸ் ஆகும் அப்படின்னா, சேஞ்சஸ் இன் ஸ்டாக் ப்ரைஸஸ் as banks accepts equity against disbursing loans. நான் வந்து ஒரு லோன் கட்டியிருக்கேன், அதுக்கு வந்து நான் காசாக கொடுக்காம என்னோடய ஈக்விட்டி ஏதாவது ஒரு ஷேரோட ஈக்விட்டியை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த எப்போவுமே மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆக அவங்களோட ப்ராஃபிட் வந்தால் ஓகே, லாஸ் ஆனால் கஷ்டம் தானே. ஸோ நான் வந்து இப்போது இது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, நான் ஒரு வீடை வந்து அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது என்னால் காசை கட்ட முடியலன்னா அந்த வீட்டை அவங்க சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஈக்விட்டி. அவங்க இன் ரிட்டர்ன் அந்த இடத்துல வந்து ஈக்விட்டி இருக்குது, ஒரு ஷேர் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். பேங்க்ஸ் கேன் அக்செப்ட் ஈக்விட்டி as collateral for loans and purchase ownership stakes in other companies as investments from their ஃப்ரீ ஆர் இன்வெர்சிட்டபிள் கேஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்ற போது என் கம்பெனியில் சர்டைன் அமௌண்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் போடணும். அந்த அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை. அந்த பத்தாத அமௌண்ட்டை வந்து நான் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணலாம், லைக் என்னோடய கம்பெனியில் நீங்கள் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கிக்கோங்க, ஸோ தட் அதுக்கு பதிலாக அந்த ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா காசு கொடுத்து தானே ஆகணும். ஸோ காசு கொடுத்து தானே வாங்கணும். ஸோ அந்த காசை கொடுத்து ஸ்டாக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போச்சுன்னா பேங்க்குக்கும் ப்ராஃபிட். சப்போஸ் அது லாஸில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, லாஸ் தானே. அவங்க வாங்கின ஈக்விட்டிக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல, ஸோ காசும் போச்சு, ப்ராஃபிட்டும் இல்லாமல் எல்லாமே போயிடும். ஸோ அது வந்து ஈக்விட்டி ரிஸ்க். இதில் இது தான் சொல்ல வராங்க. இப்போது நான் இதை வந்து அந்த ஈக்விட்டியை வந்து ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வச்சு தான் நான் காசு வாங்கியிருக்கேன். அந்த வீடை வந்து ரொம்ப பழைய வீடு, பழைய காலத்து வீடு. அந்த வீடை வந்து நான் விற்கணும். பட் அது வந்து அவுட்டர் ஏரியாவில் இருக்குது, லைக் நான் இப்போ மதுரையில் இருக்கேன், மதுரை அவுட்டரில் இருக்குது, லைக் உசிலம்பட்டி, கீழமாத்தூர் அந்த சைட்லலாம் இருக்குது. அப்படின்ற போது அந்த இடத்துலலாம் வந்து ரேட் அதிகமாக இருக்காது. ஸோ அந்த ஒரு மார்க்கெட் ரேட்டே வந்து கம்மி தான். பட் வேறு மதுரையிலேயே அண்ணா நகர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம், கோரிப்பாளையம், சிம்மக்கல்லாம் ரேட்டை பயங்கரமாக விற்கும். அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் த பேங்க். ஸோ அந்த இடத்த வந்து அவங்க இப்போ என்னால் காசு கட்ட முடியல அப்படின்னா அந்த வீட்டை வந்து அவங்க சீஸ் பண்ணிக்குவாங்க அண்ட் ஆக்ஷன் நடக்கும். அதில் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. லைக் நான் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படின்ற போது
என்கிட்டே கொடுத்துருவாங்க. இஃப் சப்போஸ் நான் வாங்கின காசு அளவுக்கு கூட அந்த வீட்டு வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு லாஸ் தானே. அதுதான் அந்த பிளேஸில் அந்த வீடுக்கு பதில் ஈக்விட்டி வச்சுக்கோங்க, என்னோடய கம்பெனியில் ஒரு ஷேராக அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். எனி நெகட்டிவ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக் ப்ரைஸ் எய்தர் லீட்ஸ் டு அ லாஸ் ஆர் டிமினியூவேஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூ. ஸோ அது வந்து ஏதாவது நெகட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா ஒன்று வந்து லாஸில் போகும், ஆர் டிமினிவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து கம்மியாயிடும். அவங்க வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ் ஆகிற ஒரு ஸ்டாக்கில் போய் யாருமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா. ஸோ தேட்ஸ் இட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஐ ஹோப். ஸோ இட் காசஸ் பொட்டென்ஷியல் லாஸஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்டாக் ப்ரைஸஸ் as banks accept equity against disbursing loans. Banks can accept equity as collateral for loans and purchase ownership stakes in other companies as investments from their free or inversible cash. Any negative change in stock price either leads to a loss or diminution in investment value. Next வந்து commodity risk. So it causes potential losses due to change in commodity, agriculture, industry, energy prices. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் லைன்லேயே தெரிஞ்சிருக்கோம், போன தடவை எப்படி ஈக்விட்டியோ இங்கே வந்து கமாடிட்டி, அக்ரிகல்ச்சர் லேண்டில் லோன் வாங்குவாங்க இல்லையா, அதுதான் சொல்ல போகிறாங்க இப்போது. மேசிவ் ஃப்ளக்சுவேஷன் அக்கர்ஸ் இன் தீஸ் ப்ரைஸஸ் டியூ டு கண்டினியூஸ் வேரியேஷன் இன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. நான் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கேன், அந்த நிலமில் வந்து வாழைத்தோப்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ வாழைத்தோப்பு வந்து வச்சுருக்கேன், அதை காமிச்சு தான் லோன் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து வாழை நல்லா போகுது, பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிச்சிட்டாங்க, எல்லாருமே வாழை இலையில தான் எல்லா எல்லா ஹோட்டல்லையும் வாழை இலையில தான் சப்ளை பண்ணணும், பார்சல்ஸ் வந்து வாழை இலை வச்சு தான் பேக் பண்ணணும், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற போது செம்மையாக போகுது. ஸோ நல்ல ப்ராஃபிட் வருது. நான் என்னோடய பேங்க்கில் வாங்கின லோனை வந்து நல்லா கட்டிகிட்ருக்கேன். பார்த்தா திடீர்னு லாக்டவுன் போட்டுறாங்க, எதுவுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அப்படின்ற போது என் வாழைத்தோப்பில் இருக்க வாழை எல்லாம் வந்து உடஞ்சி கீழே விழுகுது பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட காசே இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்கேன். என் அக்ரிகல்ச்சர் லேண்டை வச்சு தான், என்கிட்ட இருக்க ஒரே ஏர்னிங் ப்ராடக்டான அந்த லேண்டில் வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு ப்ராஃபிட்டே கொடுக்கல, சம்பாத்தியமே அதுலேருந்து வரல. அப்படின்ற போது நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் காசு? முடியாது இல்லையா. ஸோ அதை தான் மேசிவ் ஃப்ளக்சுவேஷன்னாலையும். ஸோ டிமாண்ட் வந்து சில நேரம் இப்போது வந்து திரும்ப மாறி போச்சு இல்லையா. எல்லாருமே வந்து பார்சல்ஸ் தான் கொடுக்கணுன்னாலையும் யாருமே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுக்கலையா அப்படின்லாம் செக் பண்ணுறதில்ல. அப்போ இலையை வாங்குறத விட பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வாங்குறது பெட்டர்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா. ஒரு பெரிய ரோல் வாங்கிட்டால் அதுவே போதும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஃப்ளக்சுவேஷன், மேசிவ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிமாண்ட் சப்ளை ஃப்ளக்சுவேஷன்னாலையும் இந்த ரிஸ்க் வந்து நடக்கும். பேங்க்ஸ் மே ஹோல்ட் தெம் அஸ் பார்ட் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹென்ஸ் ஃபேஸஸ் லோன்ஸஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் சில டைம் வந்து பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சர்டைன் ஒரு சுகர் கேன் மில்லில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த வருஷம் வந்து சுகர் கேனே ப்ரொடியூஸ் ஒழுங்காகவே ஆகலை பிகாஸ் ஆஃப் ஹெவி லைன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த மில் மேலே அவங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த மில்லு வந்து அரைச்சி சுகர் வந்து மாற்றி அந்த மாதிரி ப்ராஃபிட் போனால் தானே, ஏதாவது விற்றா தானே. இல்லைனா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அந்த பர்டிகுலர் மில்லோட ஸ்டாக் வந்து கம்மியாகிட்டே தானே போகும். அதான் சர்டைன் டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளால் விற்றுற முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப நாள், அந்த ஷேரை வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி தான் வைக்க முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் ஒரு டேர்ன் வரும். அதே மில்லில் வந்து இந்த வருஷம் தான் மழை பெஞ்சிச்சு, பட் இதே மாதிரி வருஷம் பெய்யணும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் இயர் வந்து இட் மே பி சேஞ்சிங். ஸோ நல்ல கரும்பு வந்து வரலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சில் போகலாம். அந்த மில்லு வந்து திரும்ப நல்லா ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் வரலாம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து பேங்க் அந்த கரும்பு மில்லில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைப்பாங்க ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அப்படி ஹோல்டு பண்ணி வைக்கும்போதும் அந்த இடத்துல வந்து காசு மாட்டியிருக்கு, அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே காசு மாட்டியிருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. The commodities values fluctuate a greater deal due to changes in demand and supply. கமாடிட்டிஸ் வேல்யூஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே.
ஒரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சுகரோட ரேட் போன வருஷம் இருக்கிற ரேட் இந்த வருஷம் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ கமாடிட்டிஸோட வேல்யூ வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். அ கிரேட் டீல் டியூ டு சேஞ்ச் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை. எனி பேங்க் ஹோல்டிங் தெம் அஸ் பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு கமாடிட்டி ரிஸ்க். ஸோ அந்த பேங்க் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கமாடிட்டி ரிஸ்க், அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல நெக்ஸ்ட் இயருக்கு, அந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் வெளியில் எடுத்தாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு 4 பேருக்கு பர்சனல் லோன் கொடுக்கலாம், ஒரு மார்ட்டேஜ் லோன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு காசு. ஸோ தட் இஸ் கால்ட் கமாடிட்டி ரிஸ்க். தென் ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். லைக் இட் காசஸ் பொட்டென்ஷியல் லாஸஸ் டியூ டு சேஞ்ச் இன் கமாடிட்டி. அக்ரிகல்ச்சர், அந்த கமாடிட்டி என்னென்னவா இருக்கலாம்னா அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இண்டஸ்ட்ரி, எனர்ஜி, எது வேணாலும் இருக்கலாம். மேசிவ் ஃப்ளக்சுவேஷன் occur in these prices due to continuous variation in demand and supply. Banks may hold them as part of their investments and hence face losses. The commodities value fluctuate a greater deal due to changes in demand supply, and any bank holding them as part of an investment is exposed to commodity risk. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் டிஃபால்ட் ரிஸ்க், ஒரு அண்ட் மார்க்கெட் ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க், ஈக்விட்டி ரிஸ்க், கமாடிட்டி ரிஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்லைடில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் சர்டன் ரிஸ்க் இருக்குது, 6 ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் பார்க்கலாம், லைக் டுமாரோ பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் எஸ்பிஐ ஜேக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டு ஸ்டார்ட். லாக்டவுன் போட்டாங்க அப்படின்லாம் நினைக்காம ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் கம்ப்ளீட் சிஏ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி சார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ டென்ட்ஸ் வாட்ச் இட் எட், கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணிடுங்க. அண்ட் 10 o'clock வந்து குவிஸ் இருக்குது. அண்ட் வீக்லி சிஏ குவிஸ் வந்து அன்அகாடமியோட ஆப்பில் ஃப்ரீ செஷன் தான். லைக் இப்போ சண்டே அப்படின்னா சண்டே மார்னிங் நாங்கள் வீக்லி சிஏ வந்து போடுவோம். ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வீக்லி சிஏ குவிஸோட லிங்க் இருக்கும். அன்அகாடமி ஆப்புக்குள்ளே போய் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக வீக்லி சிஏ குவிஸை வந்து நீங்கள் மற்ற காம்படிட்டர்ஸோட காம்பீட் பண்ணி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி ரேங்க்ஸ்லாம் வரலாம். ஸோ விச் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை டாக்ஸ் டுடே. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், சாரி இஃப் எனி. தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி டே.